இவன் இப்பவே அந்த டிராபிய ரோஜர் கையில கொடுத்துட வேண்டும். பெரியோர்களே மற்றும் தாய்மார்களே, முதல் தடவையாக பாக்ஸிங் போட்டியில் வெற்றியடைந்திருக்கிற விக்ரம் அவர்கள் தொடர்ந்து பாக்ஸிங் சாம்பியனாக இருந்து வந்த ரோஜர் அவர்களை தோற்கடித்து வெற்றி பெற்றது நிஜமாவே நமக்கு ஒரு புதிய அனுபவம். இந்த துருவ நட்சத்திரம் பாரத நாட்டின் புகழை மேலும் உயர்த்த வேண்டும் என்று இவரை ஆசீர்வதித்து கோப்பையை வழங்குகிறேன். மிஸ்டர் விக்ரம், இந்த 20,000 ரூபாய் உனக்கு நான் அன்பளிப்பா தரேன். இது உனக்கு ரொம்ப பயன்படும். மிஸ்டர் ராஜதுரன், நீங்க கொடுக்குற அந்த பணத்தை விட இந்த ரசிகர்களோட அன்பை தான் நான் பெருசா மதிக்கிறேன். நீங்களே வச்சுக்கோங்க. என்ன நரேஷ், உன் ஃப்ரெண்டு பணத்தை வேண்டாங்க கடக்கிறான், விடுங்க அங்கிள். இதுக்கு போய் ஏன் நீங்க ஒரி பண்ணிக்கிறீங்க? நில்லு. என்னடா அது? ஒண்ணுமில்லமா. கண்ணத்துல என்னடா? அது பைக் ஓட்டிட்டு வர்றப்ப. பைக்ல வர்ற பொண்ணு என்கிட்ட கதை விட வேண்டாம். நீ பொய் சொல்ல நினைச்சாலும் என்கிட்ட சொல்ல முடியாதுடா. ஏன் தெரியுமா? தெரியாது. நீ ஏன் மகன் என்னத்தடா மறைச்சு? ஒண்ணுமில்லமா. பாக்ஸிங்
எலெக்ஷனை ஜெயிச்சு வாங்கின கோப்பை அப்படித்தானே? இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? என் மகன் வீட்டுக்கு வெளியில என்ன வேலை செஞ்சாலும் அந்த விஷயம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் காதுக்கு வந்து சேர்ந்துரும்பா. என்னம்மா அது மேஜிக்? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஏன்டா திரு முடிச்சிட்டு இருக்க? முதல்ல இட்லியை சாப்பிடுறா. ஏய், திருட்டு பசங்களா, இங்க வந்துட்டீங்களா? சூடான இட்லிக்கு தேங்காய் சட்னி காம்பினேஷன் வண்டர்ஃபுல்லா இருக்குதுப்பா. இதோட அல்வாவை இருந்திருந்தா பிரமாதமா சரி சரி இருந்திருக்கும். சாப்பிடுறா. ஏய், திருமூர்த்திகளா, குருபக்தி இருக்க வேண்டியதான். ஆனா இவ்வளவு இருக்க கூடாதுடா. எல்லா விஷயத்தையும் எனக்கு முன்னாலேயே வந்து அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களே, வேண்டாம்டா, ரொம்ப டேஞ்சர். குருவே துணை. வாவ், பியூட்டிஃபுல். கல்யாணி கார்ல ஏறு, ஜாலியா சுத்திட்டு வாங்க. ராஸ்கல். விக்ரம பாத்தியா? இல்லையே, நீ பாத்தியாடி? இல்ல. சுஜாதா, விக்ரம பாத்தியா? பாக்கலையே. எல்லாரும் இங்க வாங்கடி. என்னடி இவ என்னடி எப்ப பார்த்தாலும் விக்ரம் விக்ரம்னு சுத்திக்கிட்டே இருக்கா? இவளுக்கு வேற வேலையே இல்லையாடி? சுரேஷ், ஜானி சுரேஷ், விக்ரம பாத்தீங்களா? பாத்தானே. பயமுறா. எங்க? ஏய், இதுல இல்லடா. ஓ, வீட்ல. பௌர்ணமி வந்தா பைத்தியத்துக்கு வெறி ஜாஸ்தி ஆயிடும்னு வாங்க. அதாட்டம் காலேஜ் ஆரம்பிச்சுட்டா போதும், சித்ராவுக்கு விக்ரம் பைத்தியம் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு கோடிக்கு எத்தனை சைஃபர்? அது 1 2 3 4 5. அத போய் எண்ணிக்கிட்டு 10டா. தகட 7டா. கரெக்ட். எங்க அப்பாவுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு. 30 ரூபா வடைக்கு 300 ரூபா பில்லு. 300 ரூபா பில்லு போட்டா நான் கொடுத்துருவேனா? அதானே. ஏண்டா, பேப்பர் கடிச்சுதேன்னு இவனுங்க எழுதிட்டா நான் விட்டுருவேனா? இந்த நாட்டுல உளுந்து வடை விக்கிற வேலை வேற எந்த நாட்டிலயும் இல்லடா. ஏய், இந்த பில்ல போட்டது எவன்டா? நான் தான்டா. என்கிட்ட நீ விளையாடாத விக்ரம். ஏய், இங்க யார விளையாடிட்டு இருக்காங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அங்க நீ பண்ணிட்டு வந்த அட்டுழியத்துக்கு 300ல 30,000 கொடுத்தாலும் தகும். ஏடுற பணத்தை. ஏய், இந்த நரேஷ் கிட்ட விளையாடுறது உனக்கு நல்லது இல்ல. இது வரைக்கும் பில்லுக்கு பணம் யாரும் என்கிட்ட கேட்டதில்ல. நான் தான் வாங்கிக்கணும். ஓகே, அப்ப நானே எடுத்துக்கிறேன். இப்போ நான் உனக்கு ஒரு சினிமா காட்டுறேன். இது சினிமா காட்டுறதுக்கு முன்னாடி காட்டுற காந்தி ஸ்லைட். இது சோப் அட்வர்டைஸ்மெண்ட். இது நியூஸ் ரீல். ஏய், நீ வெறும் நியூஸ் அட்வர்டைஸ்மென்ட் தான் பாத்துருக்க, மெயின் பிக்சர் பார்த்ததே இல்லைல்ல. இப்ப நான் கட்டுறேன். அடிங்க, இவன் தொல்லை ஜாஸ்தியா வருவாரு. விக்ரம், பிரின்சிபால் வராரா? உண்மையா சொல்லுங்க, கேண்டீன்ல கலாட்டா பண்ணது யாரு? தைரியமா சொல்லுங்க. பயம் சத்தியத்தை மறைச்சிரும். சத்தியம் இங்க சாகவே கூடாது. ஐ வாண்ட் த ட்ரூத்.
எங்க போய் அவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். ஏன்னு கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க, யார் பண்ணதுன்னு சொல்லுங்க. நான் சொல்ல கலாட்டாவா ஆரம்பிச்சது விக்ரம், அதை தடுக்க முயற்சி பண்ணது நரேஷ். விக்ரம், நரேஷ், நீங்க 2 பேரும் உடனே ரூமுக்கு வாங்க. விக்ரம், நேத்து உன் வெற்றியை நான் பாராட்டினேன். ஆனா அது நடந்தது காலேஜ் காம்பவுண்டுக்கு வெளியே, கலாட்டா நடந்தது காலேஜுக்கு உள்ள. நம்ம மாணவர்கள் அடிக்கணும், உதைக்கணும். யார? கொள்ளக்காரங்களை, சமூக காலேஜ் கேண்டீன் இல்ல. ஐ எம் சாரி சார், இனிமே கலாட்டா நடக்காதுன்னு ப்ராமிஸ் பண்றேன். நோ, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன தெரியுமா? யூ ஆர் சஸ்பெண்டட் ஃபார் 3 days. ஐயோ, என்ன சார் இது? 3 நாளா? சார், எனக்கு ஒரு பீரியட் மிஸ் ஆனால தூக்கம் வருது. வேண்டாம் வேண்டாம், என் மனசை கரைக்க பார்க்காத. பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல், சஸ்பென்ஷன் இஸ் சஸ்பென்ஷன். அண்டர்ஸ்டாண்ட்? நவ் யூ ஆல் கேன் கோ. சார், என்ன வேணும்? இது கொடுக்குறீங்களா? இது என்ன இது? இதா? நீ பண்ண கலாட்டாவுக்கு நல்ல நினைவு சின்னம். போ. சார், 3 நாள் சஸ்பென்ஷன் அதிகம் சார். ஒரு 6 நாளா பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மிஸ் பிரேமா, பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன். எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த 3 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலாங்கிற நீ, உன் திமிர் இன்னும் அடங்கவே இல்லல்ல. அதிகமா பேசாத. இன்னைக்கு இங்க நிக்கிற தகுதி கூட உனக்கு இல்ல மிஸ்டர் விக்ரம். யூ ஹேவ் நோ ரைட்ஸ். மட்டும் மனசு வச்சா என்னாட்டும் நீயும் 3 நாள் காலேஜுக்கு வர முடியாது, தெரிஞ்சுக்க. ஏன், இந்த காலேஜ் என்ன உங்க தாத்தா கட்டினதா? தாத்தா கட்டி இருந்தாலும் சரி, டாடா பிர்லா கட்டி இருந்தாலும் சரி, நான் காலேஜுக்கு வர முடியாம போனா நீயும் வர முடியாது. ஆ? அவ்வளவுதான். முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான். பாக்கலாமா? பார்க்கலாம். முதல்ல இத பாரு. கல்லு. பாய் ஸ்வீட் ஹார்ட். ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான். ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான். காமவேதனை நெஞ்சில் உள்ளதே, காதல் வேதனை கண்ணில் உள்ளதே. ஆசை அலை தாண்டதையாம் தாண்டவில்லை, இரவு போதவில்லை. ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான். ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான்.
இளையராணி பஞ்சனை எழுப்ப வேண்டும் கண்ணனை, சூடானது நெஞ்சனை சரிய வேண்டுமே, உறவு புரிய வேண்டுமே, அழகு மேனி தலையணை அணைக்க வேண்டும் தலையணும் மாறனை, இளமை கொதிக்கட்டும் சேர்ந்த இரவு கொதிக்கட்டும், பெண்ணின்பமே பேரின்பமே கண்ணா கண்ணா, கையோடு நீ அண்ணாவிட்டால் இளமைக்கு இழப்பு மன்னா, ஆசை அலை தாண்டதையா தாழவில்லை, இரவு போதவில்லையே. ஹீரோ என்ன இந்த சோதனை சுகமென்பது எத்தனை காண வேண்டுமே, காண வேண்டுமே. நீச்சல் கொள்ளும் வேளையில் பாய்ச்சல் வேறு தேவையா, இடைவேளைகள் இல்லையா, பாரம் இல்லையா, பெண்மை பாவம் இல்லையா, பொன் வீணையை பொன்மேனியை தந்தால் என்ன, நில்லை கண்ணாடியே நீ சொல்லும் செய்தி என்ன, ஆசை அலை தாழ்த்தையா தாழவில்லை, இரவு போதவில்லையே. ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான், ஹாப்பி ரொம்ப ஹாப்பி தான், பார்ப்பதெல்லாம் ஹாப்பி தான், காம வேதனை